ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுஷ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த மல்பெரி பிளான்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட் நான் குட்டி பிளான்ட்டாக தாங்க நான் ஒரு ஆன்லைன் குரூப்லேருந்து வாங்கினேன். இது இந்த மாதிரி அதாவது ஃப்ரூட்ஸ் வர்றதுக்கு எனக்கு நியர்லி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. ஒரு 5-6 ஃப்ரூட்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 2 இயர்ஸ் ஆனோன்னே எவ்வளோ வந்திருக்குன்னு. இது நான் என்னோடய மாடி தோட்டத்தில் தாங்க வச்சுருக்கிறேன். இது பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சஸ் பாட்டில் தான் வச்சுருக்கிறேன் நான். இது அந்த பாட்லேயே எவ்வளோ நல்லா வளர்ந்துட்டு இருக்கு பாருங்கள். உங்கள்கிட்ட ஒரு பெரிய பாட் இருந்தால் கூட நீங்கள் பெரிய பாட்டில் வைக்கலாம். அப்போ இன்னும் நல்லா புஷ்ஷியாக இன்னும் நிறைய உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வரும் இதில். இது நான் ஒரு இவ்வளோண்டு செடியாக தாங்க வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு நம்ம டெய்லி தண்ணி ஊற்றுனாங்க. இந்த செடி ட்ரை ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். இதை நம்ம டைரக்ட் சன்லைட்டில் தாங்க வச்சுருக்கிறேன் நான். அதனால் நீங்கள் டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கனாவே போதுங்க. இது வேறு எதுவும் தேவையில்லை. இதுக்கு நீங்கள் அப்பப்போ எல்லா பிளான்ட்ஸ்க்கும் போடுற மாதிரி போடும்போது இதுக்கும் கொஞ்சம் மென்யூர் போடுங்க. கொஞ்சம் அதுவே போதும். இதுக்கு பாட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எல்லா செடிங்களுக்கும் என்ன பாட்டிங் மிக்ஸ் கொடுக்குறோமோ அதுதாங்க. அதாவது கார்டன் சாயில், அப்புறமா கொஞ்சம் கோகோ பீட், அப்புறமா கொஞ்சம் கம்போஸ்ட் கலந்து தாங்க கொடுத்துருக்குறேன் நான். உங்களுக்கு ஒரு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கொஞ்சம் நீங்கள் அது காம்போஸ்ட் கொடுத்தாவே போதுங்க. இது நல்லா வளரும். பாருங்கள், இதில் கொத்து கொத்தாக எப்படி ஃப்ரூட்ஸுங்க விட்டுருக்குன்னு. இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ரெட்டு கலராக இந்த மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப ரைப் ஆனோடனே பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் கலராக டேர்ன் ஆகிடும். இப்படி தாங்க நிறைய விட்டுருக்கு. இதில் பாருங்கள், நீங்கள் இங்கே பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னுட்டுன்னு, எவ்வளோ நிறைய இருக்குது பாருங்கள். இதில் இந்த செடி வளர்க்குறது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. நம்ம ஈஸியாக வளர்க்கலாங்க. இந்த செடியில் மரம் மாதிரியாக வருதுங்க. ஆனால் இது புஷ் வெரைட்டிங்க. இது சின்ன செடியிலே உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வரும். நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் நர்சரியில் போய் ஒரு புஷ் வெரைட்டி வேணும்னா வாங்கிக்கலாங்க. நான் இது ஆன்லைன்லேருந்து அதாவது ஒரு ஆன்லைன் குரூப்லேருந்து நான் ஒரு 50 ருப்பீஸ்க்கு தாங்க வாங்கினேன். உங்கள் நர்சரியில் பாருங்கள், உங்கள் ஏரியாவில் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து இதை வாங்கிக்கோங்க. நீங்கள் கீழே இடம் இருந்தால் கூட நீங்கள் கீழே வச்சு வளர்க்கலாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கீழே இடம் இல்லைன்னா நீங்கள் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சு வளர்க்கலாம். ஒரு குட்டி பாட்டில் வச்சாவே போதுங்க. ஆனால் உங்களுக்கு நல்லா பெருசாக இன்னும் புஷ்ஷாக இன்னும் ரொம்ப நாள் வரணுன்னா நீங்கள் ஒரு பெரிய பாட்டில் வச்சுக்கோங்க. அது செடி வளர வளர நீங்கள் ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அம்மா நீங்கள் இதை வேறு பாட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப கேரெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நீங்கள் டெய்லி இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தாவே போதும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு அப்புறமா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் எல்லா செடிங்களுக்கும் கொஞ்சம் உரம் போடும்போது இதுக்கும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி விட்டுடுங்க. அப்படி ஊற்றினாலே போதுங்க. உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக இதில் ஃப்ரூட்ஸ் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். எனக்கு பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வருதுங்க. அப்புறமா அது விழுந்தானே மறுபடியும் உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸுங்க வந்துகிட்டே இருக்குது. இது செடி கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுடுங்க. ஆனால் நான் இதை இன்னும் ட்ரிம் பண்ணலைங்க. அதனால் இது காஞ்சிடுச்சு. அப்புறமா தான் அதை லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்டேன். இப்போ பாருங்கள், நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.